गाइस நீங்கள் பண்ணுற கேம் என்னன்னா ரெட் vs ப்ளூ வார்ஸ். மறக்காமல் ஃபயர் கிங் கேமர் 67க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா ரொம்ப நாளாக எத்தனை யூடியூப்பில் வீடியோ போகுது. எனக்கு எடுத்து சொன்னால் ரொம்ப சப்ஸ்கிரைபர் கூடித்தாங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஐடி வேணுன்னா டார்க், நான் இப்போ நோட் பண்ணதே பார்த்துக்கோங்க. இந்தாங்க தான் என் ஐடி டார்க் கேம் நம்பர். டார்க் கேம் அடிச்சுட்டு 56775. ஏன் ரோபோட்ஸ் ஐடி ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் மறக்காமல் கொடுத்துருங்க வாய்ஸ். வாங்க போகலாம், விளையாடலாம். இந்த கேம் மொத்தம் இல்லை, ஓரளவு தப்பான கான்செப்ட் தான். இல்லை நம்ம வந்து என்ன டீமு, நம்ம ரெட் டீமு ப்ளூ டீமு ஜோக்க வைக்காமல் வைக்கணும். வாங்க போகலாம். ப்ரொடக்டர் கிங் மேட்ச் எவனா கிங்காக இருப்பான், அந்த இருக்கா நம்ம கிங். ஓகே வாங்க நேராக நம்ம ஃபைட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் நான் அட்மின் அபியூஸில் வருவேன் கேமில். பைத்தியக்கார பசங்க நமக்கு டீமால் தான் தெரியாமல் அடிக்காங்க. ஓகே வாங்க கைஸ், போட் எடுத்து போவீங்க. நல்லபடியாக போட் வச்சாங்க. ப்ளூ டீம் கிங்கே இருக்க இடத்துல தெரிஞ்சாச்சு. ப்ளூ டீம் எல்லைக்கு எப்படி போகணுன்னு இங்கே பாருங்கள், முடிச்சு விட்டாங்க. இந்த போட் சத்தத்துக்கே நம்ம இங்கே பாருங்கள், அந்த ப்ளூ டீம் காரணங்க அங்கே சுற்றிட்டு கிடக்கான். இந்த கேம் வந்து ரொம்ப தச்சு ஊற்றுது. இப்போ பாருங்கள், ப்ரோ பிளேயர் இன்னும் வரல. ஆங்க்ரி ப்ரோ பிளேயர் தானா. ஃபஸ்ட்டாக அந்த கேமில் நான் தொடர்ந்து எப்போனாலும் நானும் ஜெயிச்சுட்டுருப்பேன். இப்போ என் டீமில் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, ப்ளூ டீம் எல்லைக்கு போயிட்டு சொல்லுதேன். ப்ளூ டீமோட எல்லையோட வாசலுக்கு வந்தாச்சு காய்ஸ். இப்போயே இந்த போட்டோட சத்தம் கேட்கு. வாங்க போகலாம். ப்ளூ டீமுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல, ஏன்னா தண்ணி கூட இருக்கும். எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக நடந்துறாங்க காய்ஸ். வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். சவுண்டாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக. பாஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ டீமோட எல்லையை கொண்டாச்சு காய்ஸ். இன்றைக்கி செத்தாங்க கிங்கு. ஐயோ அந்த 10 நாளைக்கு தொலைஞ்சிடல கிங்கு பையல. செத்தேன் இன்றைக்கி நான் செத்தேன். பார்த்தீங்களா, தலைவனா இப்படி தான் இருப்பான். பாருங்கள் சே. இப்போ நான் கேம் என் மொபைல் உடஞ்ச மொபைல் காய்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு புதுசு மாற்ற முடியும். மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளூ டீம் கிங் அட்டாக் பண்ண போகிறேன். இந்த வீடு கணக்காக இருக்கார் மொத்தத்தையும் என் ப்ளூ டீமில் இருக்க திருப்பி விட போகிறேன். எப்படி தானே கேட்குறீங்க? இது ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தெரியும். ஓல்டு பிளேயர்ஸ் ஆனால் நான் போகிறேன். ஆனால் இது ஃபாஸ்ட்டாக போவாது கைஸ். ஆனால் ஒரு பிரச்சனை, ஃபாஸ்ட்டான ஜெத்து வந்துட்டு 500 ரோபோட்ஸோ 800 ரோபோட்ஸோ கேட்கலாம். அதுக்கு வாங்காமே போயிடலாம். அந்த தமிழ் வச்சுட்டு, ஆனால் இதை வச்சு நான் 3 நாளைக்கு கோத்தி திருப்பி போத்துருவேன். கரெக்டாக போடணும், எல்லாத்தையும் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மொத்தம் தெரியும் ட்ரிக்கு. ஓல்டு பிளேயர் பல வருஷம் கழிச்சு வந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷோ ரீஜென்ரேட் ஆகிருக்கா. சீக்கிரம் இதை பார்த்தீங்களா, கோட்டையே தூக்கி வீசிட்டேன். தலைவர் அலப்பறம் இப்போ இருக்குமான எவன் வந்தாலும் சரி, நான் தான் இங்கே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு வந்து பாருங்களேன். எவ்வளோ இது நம்ம நாடு, நமது நாடு. இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் நம்ம கூட தாங்க வச்சு பிறக்கும். இந்த கோட்டை ஒன்றா குறையாச்சு, தூக்கி வீசியாச்சு. வாங்க போயிடும். நம்ம நாட்டுக்கு போவோம். இந்த பேரல் வந்து கிடைக்காம போயிடணும். இப்போ நம்ம நாட்டில் போனால் நம்ம இந்த பேரல் உடச்சி அடிப்பாங்க. அடுத்தேன்னா நம்ம நாட்டுக்கு போகிறக்குள்ள கீழே இறங்கிட்டோம் போயிருக்கோம். இப்போ ப்ளூ டீமுக்கு ஒரு சரி அடை கொடுக்க போகிறோம். தலைவர் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் காய்ஸ் தெரியுமா? ஐயையோ உங்களை ஒன்று காமிக்கவே மறந்தேன். எப்படி தெரியுமா காய்ஸ், பேருன்னா எப்படி தெரியுமா, ஃப்ரீசிங் இப்போ மழைலாம் பெஞ்சிச்சுல, அதை எப்படி தெரியுமா ஆன் பண்ணணும்? இது சீக்கிரம் போக மாட்டான். அந்த மழை பெஞ்சான் ரொம்ப ஸ்லோவாகிடும் மூவ்மெண்ட் ஸ்பீடில். ஏன்னா இடையே டீம்ஸில் நம்ம டீமுக்கு படம் எடுத்து வர மாதிரி பண்ணுவாங்க. அப்போ வேறு நோய்ட்டு நானும் ராஜாவா சோழி முடிஞ்சு.
ராஜா வந்தால் துட்டு கிடைக்கும் ஃப்ரீயாக. அடுக்காண்டு தான் நான் போகல. இப்போ மேட்ச்சே முடிய போகுது. எப்படி தெரியுமா அதுக்குள்ளே போகணும்? இந்தாங்க அங்கே ஒன்று இருக்கா, அதுக்குள்ளே போனாலும் நம்மளால விஷயம் இந்த மாதிரி ஃப்ரோஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நான் எஸ்கேப்பாக தான் இருந்தோம். நான் இங்கே இருக்கேன்னு இந்த மூமெண்ட் ஸ்பீடு குறைஞ்சிடும். என்ன டீம் காரை ஆன் பண்ண, ப்ளூ டீம் காரை ஆன் பண்ணாங்க தெரியும். இப்போ நம்மகிட்ட காயின் 26 இருக்குது. அப்பாடாச்சும் என்ன செய்யணும்னா இப்போ கேட்கீங்க. வாங்க ஷாப்புக்கு போவோம். ஏதாச்சும் வாங்கி இப்போ நான் நிறையா பண்ணி காமிக்கேன். பெயிண்ட் தேவைப்படாது. என்னது கைஸ் இருக்கு எல்லாம் வெஹிக்கிள்ஸில் பார்க்குமா கைஸ்? $9 ஒரு இந்தாங்க இது ஏதோ $9 இருக்குது. நியூவாக வச்சுருக்காங்க மொத்தமாக. இந்த ஜெத்துக்கிட்டு பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு போடு. ஆனால் இல்லை என்ன இதை பேலன்ஸ் ஆக வந்தது. இதாச்சும் பரவாயில்ல. பெலிக்கேன்னு ஒன்று உண்டு, அதை வச்சு ஒரு யூஸ் இல்லை காய்ஸ். லைவ் செஞ்சு அதை வாங்கிடாதீங்க. அடுத்து ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க பேஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம டீம் அடுத்த மேட்சாக ஜெயிக்க. ஐயோ நினச்சேன் இந்த $9 ஜெத்து பண்ணுன்ட்டு. எடுச்சாச்சுலா ஜெத்து. நம்ம ஜெத்து நம்மளே தீ பிடிச்சி இறங்கணுமா? விளங்கிச்சு. வெடிச்சு நோடு வெடிக்க வச்சுதான் கைஸ் வர முடியும். ஸ்டக் ஆகி தரான் இந்த ப்ளூ கடைக்காரனா. இந்த கறிக்கடை கடை கணக்கா இந்த ப்ளூ கடை. இங்கே பாருங்கள் ஒரேடியாக போத்தாச்சா ப்ளூவை. இப்போங்கன்னா ஸ்பான் ஆகுங்க. ஏன்னா அவங்க என் கொடி இருக்குல்ல, இருக்கணும் எவனும் ஸ்பான் ஆக மாட்டான் பாருங்கள். இப்போ யார் கொடி பறக்கு? நம்ம கொடி பறக்கு. திருப்பி அவங்க கொடியை பறக்க விட்டாங்க. ஆனால் பொறுத்ததே போனேன் இருக்குன்னு எல்லேது கோவத்தை சீண்டித்தாங்க. இந்த மிசைல் சத்தம் வேறு அடிக்கடி பயப்படுறது. ப்ளூ டீம் கிங் இங்கேதாங்க. ப்ளூ டீம் கிங்கை பறக்க விட்டாச்சு. நம்மளுக்குள்ள இருக்கே நம்ம ஏரியாவில் வரான். முடிச்சு விட்டாச்சு எல்லோரையும். ஓகே, உங்களுக்கு அடுத்த ஏதாச்சும் கேம் பிளேஸ் வேணுன்னா மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டீம் டோக்கெல்லாம் போகிறேன்னு நினைக்காது. அவன் தோற்றுரும். 15 செகண்ட் தான் இருக்காச்சு. என்ன செய்ய? இப்போ நான் அடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சு காமிக்கேன். அடுத்த மேட்ச் வந்தோடனே ஆன் பண்ணுதேன். பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹாய் கைஸ், நம்ம இந்த இடத்துல ப்ளூ டீமாக இருக்கோம். அவங்க பேஸை பாருங்கள் என்ன அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கு. செம்மையாக அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கான். இந்த பேஸாக ரோபோட்ஸ் பேஸ் எவன் அப்கிரேட் பண்ணி இதில் போய் பார்த்துரும். லக்கு நம்மளுக்கு இன்றைக்கி. ஆனால் என்ன இது பேஸில் ஒன்றுமே இருக்காது. ரோபோட்ஸ் இது பேஸ் வச்சு ஒரு யூஸும் கிடையாது. என்ன இந்த பிஸ்டல் வச்சு இதில் கேம்ப் அடிக்க வேணால் யூஸ் ஆகும் பேசுகிறான். இங்கே பாருங்கள் ரோபோட்ஸ் வெறுതെ 800 ரோபோட்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கான். லூஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ இறங்கிட்டான். வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ நம்ம ஒரு கேம் சூஸ் பண்ணணும். கேம் மோடு நம்ம டிஸ்ட்ராயர் சூஸ் பண்ணுங்க காய்ஸ். இது நான் டிஸ்ட்ராயர் உங்களுக்கு தெரியாது சொல்லுதேன் எப்படி தெரியும். ஆனால் டிஸ்ட்ராயர் ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமான இருக்கும். அவங்க டீம் பெரிய ஹால் கணக்காக இருக்கும். உடைக்கணும். நம்ம டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு போகலாம். நம்ம அடுத்து ஏதாச்சும் கேம் பிளே மைன்கிராஃப்ட் ரோபோட்ஸ் ஏதாச்சும் கேம் பிளே வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் போடுவேன். மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலங்க. உங்கள் டீம் ஹாலுக்கு வந்தாச்சு. தாங்க இதான் நார்மல் இடம்னா நம்ம இருக்குது. அப்படி இப்போ ஏரோப்ளேனில் யாரையோ நிற்கிறோம். அப்படி சுற்றி இருக்கும். உடச்சிட்டாங்க. இதுக்குள்ளே போய்தாங்க அடிக்கணும். இதாங்க ஹாலு. இதே என்ன செய்யலை? ஒன்றுமே செய்ய முடியாது. லிஃப்ட் தான் இருக்கும்ல. புரிஞ்சுதா? இதாங்க ஹாலு. இது உடைக்கணும். இந்த உள்ளேருந்து உடைக்கும் பார்த்தீங்களா? இந்த 100லேருந்து 88 கூடுச்சுடா. அப்படிலாம் வெயிட் பண்ணுங்க. மொபைல் லேக் ஆகுது. லேக் போயிட்டு காய்ஸ் நான் செத்துட்டேன்.
ஓகே வாங்க, நம்ம பேஸை குறைச்சிட்டே இருக்காங்க. நம்ம போய் ரெத்துக்கு ஒரு அடுதடி கொடுத்துருமா? இது என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி சண்டை போடுவாங்க பைத்தியக்கார பசங்க, அதான் பிரச்சனை. நம்ம பேஸை பாருங்கள், அந்த வீட்டை ஒழுங்காக கூட வைக்க தெரியல அவங்களுக்கு. இந்த ஹெலிகாப்டர் தான் கைஸ் யார் இருக்கு எரிச்சலில் கிடப்போம். இந்த ஹெலிகாப்டருக்குலாம் அந்த சண்டை முத்திக்கிங்க பாருங்கள், உடச்சிடுவாங்க. அப்போ அதுக்குள்ள இந்த ஹெலிகாப்டர் டக்குன்னு எடுக்கணும். அங்கே கைஸ் ஃபைட்டுக்கு போகலாம். இந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் இருக்குமா, இப்போலாம் வார் பில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் தள்ளி நிற்கணும். இதுதான் இங்கே பாருங்கள், தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. எங்கள் டீம்காரங்களாச்சும் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே பாருங்கள், நல்ல ஹெலிகாப்டர் கொண்டு போனால் ஆச்சு நான் ஜெயிச்சிடலாம். இது ரீஸ்பானுக்கு 45. நம்ம டிஃபென்ஸ் எடுத்து காப்பாற்றும். நினச்சேன் ஒரு ஜெட்டு கிடக்குன்ட்டு பக்கத்தில். இதுக்கு டிஃபெண்டராங்க கைஸ். நம்ம பார்த்தீங்களா, அதில் என் பவர் ஆக்டிவேட் ஆகிட்ட, நான் ஹீரோடா. இப்போ இது ஆக்டிவேட் ஆகணும். எவனோ ஒரு ஓரத்துலேருந்து அடிச்சுட்டே இருக்கு நம்ம ஜெத்தை. இப்போ ஆக்டிவேட் ஆனோடனே நமக்கணும். நம்ம கேம்பில் தான் கைஸ் பெஸ்ட்டு. எனிமீஸ் ஃபவுண்டு. எனிமீஸ் யாருமே இல்லை. இங்கே யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம அடிக்கலாம். என்ன இது ஐடியா இந்தாங்க வச்சுக்கோங்க. நான் அங்கே போத்துட்டு இங்கே எப்படி? ஓகே, போர் அடிக்கி என்ன செய்ய கைஸ். மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடித்தா நியூ வீடியோஸ் நிறையா போடலாம். 1K கூட அடிக்க முடியாது நம்மளால். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிமீஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், பர்சன்டேஜை பாருங்கள். எவனோ நம்ம வந்து அடிக்கன்னு தெரியுதாண்ணா. நம்ம டீம் எவனோ அடிக்காங்க. இப்போ பாருங்கள் என்னத்தை செய்ய, பைத்தியக்கார பசங்களாக இருக்காங்க எல்லாம் நம்ம டீம். பாருங்கள், நம்ம கேம்ப் எடுக்க உள்ளே கேம்ப் எடுக்கணும்னா இது தேவை. இதை வச்சு தான் கேம்ப் எடுக்கணும் உள்ளே. இது வேறு ஸ்டேட்டு அங்கே போகும். நம்ம கோத்தையே நம்ம உடைக்கிற மாதிரி தான் இருக்குல்ல, அப்படிலாம் இருக்கும். இதோ பார்த்து வந்துச்சு பார்த்துங்க. ஓ, அந்த மேலே ஒரு சென்சார் கணக்காக இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து வருது. இங்கே பாருங்களேன், இன்னும் இப்போ வர மாட்டேங்குது. எனக்கு அசிங்கமாக போதும். ஸோ கைஸ், நம்ம இறங்கியாச்சு. நம்ம கூட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலரை. இங்கே பாருங்கண்ணே, நல்லா இருக்குது எனக்கு பவரு. ஆனால் என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லான இல்லை. மேலே ஏதோ ஒன்று இருக்குது. ரெட்காரங்க அடிக்காங்க, எவனும் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம டீம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, அடுத்த ஜெயிச்சிடலாம். அடுத்த மேட்ச் போட போகிறதில்ல. அடுத்தடுத்து அடுத்த வீடியோவில் ஜெயிக்கலாம். ஓகே பாய், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை பை. மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.